வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். அனைத்து அரசு நிறுவனங்களிலும் உள்ளக விவகார பிரிவுகளை நிறுவும் பணிகள் ஆரம்பம். யாழில் இரத்த வாந்தி எடுத்த குடும்பஸ்தர் உயிரிழப்பு. 3 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து, 7 பேர் காயம். தங்கத்தின் விலை மீண்டும் அதிகரிப்பு. மின்சாரம் தாக்கி 11 வயது சிறுமி உயிரிழப்பு. இன்று முதல் இடைநிறுத்தப்படும் சேமலாத நிதிய சேவைகள். தொடர்பான விரிவான செய்திகள். பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உள்ளக விவகார பிரிவை அங்குரார்ப்பணம் செய்யும் நிகழ்வு நேற்றைய தினம் பாதுகாப்பு அமைச்சின் பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துய்யகொண்டா தலைமையில் நடைபெற்றது. 2025 முதல் 2029 ஆண்டு வரையான தேசிய ஊழல் எதிர்ப்பு திட்டத்தின்படி அரசு நிறுவனங்களில் சேவைகளை வழங்குவது தொடர்பான விசாரணைகள் மற்றும் முறைப்பாடுகளை பெறுவதற்காக அனைத்து அரசு நிறுவனங்களிலும் உள்ளக விவகார பிரிவுகளை நிறுவும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இத்தகைய ஒரு பிரிவை நிறுவுவதன் முதன்மை நோக்கம் ஊழலை குறைத்தல் மற்றும் நிறுவனங்களுக்குள் நேர்மையை மேம்படுத்தல், ஊழல் அபாயங்களை கண்டறிதல், அபாயங்களை மதிப்பிடுதல், பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேம்படுத்துதல், செயல்முறை பற்றிய முழுமையான அறிக்கையை ஜனாதிபதி செயலகம் மற்றும் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு ஆண்டுதோறும் சமர்ப்பித்தல் போன்ற விடயங்களை கண்காணிப்பதாகும். இந்த பிரிவின் அங்குரார்ப்பண நிகழ்வில் பங்கேற்று கருத்து வெளியிட்ட பாதுகாப்பு செயலாளர், இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஆதரவளிப்பது அனைத்து அரசு அதிகாரிகளதும் முழு பொறுப்பாகும். அத்துடன் எதிர்பார்த்தபடி திட்டத்தை முறையாக செயல்படுத்துவதன் மூலம் அடையக்கூடிய வெற்றிகரமான முடிவுகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழில் இரத்த வாந்தி எடுத்த குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடைய தங்கவேலு கலைச்செல்வன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த நபர் மது மற்றும் புகைப்பழக்கத்திற்கு அடிமையானவர். இந்நிலையில் நேற்று அதிகாலை 4 மணியளவில் உடல் சுகையீனம் ஏற்பட்டு இரத்த வாந்தி எடுத்துள்ளார். பின்னர் காலை 5 மணிக்கு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டார். எனினும் சிகிச்சை பலனின்றி பிற்பகல் 1:30 மணியளவில் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். சாட்சியங்களை யாழ்ப்பாணம் போலீசார் நெறிப்படுத்தினர். உடற்கூறு பரிசோதனைக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சிலாபம் கொழும்பு பிரதான வீதியில் இனிகொடவெல ரயில் கடவையில் 3 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இன்று காலை ஏற்பட்ட இந்த விபத்தில் சுமார் 7 பேர் காயமடைந்து சிலாபம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக செய்தியாளர் தெரிவித்தார். இனிகொடவெல ரயில் கடவை வழியாக ரயில் ஒன்று பயணித்த நிலையில் அந்த கடவை மூடப்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் 2 வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் கொள்கலன் வாகனம் ஒன்று நிறுத்தப்பட்டிருந்த வேன் மீது மோதியது. பின்னர் அந்த வேன் முன்னால் இருந்த எரிபொருள் பவுசர் மீது மோதியது. விபத்தில் வேன் பலத்த சேதமடைந்துள்ளதுடன் சிலாபம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நாட்டில் தங்கத்தின் விலை கடந்த வாரத்துடன் ஒப்பிடும்போது 5000 ரூபாய் அதிகரித்துள்ளதாக சந்தை தரவுகள் காட்டுகின்றன. அதன்படி இன்று காலை கொழும்பு செட்டியார் தெரு தங்க சந்தையில் 22 கேரட் 1 பவுண்ட் தங்கத்தின் விலை 2,45,000 அதிகரித்துள்ளது. கடந்த புதன்கிழமை இதன் விலை 2,40,500 ரூபாவாக காணப்பட்டது. இதற்கிடையில் கடந்த புதன்கிழமை 2,60,000 ரூபாயாக காணப்பட்ட 24 கேரட் 1 பவுண்ட் தங்கத்தின் விலை தற்போது 2,65,000 ரூபாயாக அதிகரித்துள்ளதாக கொழும்பு செட்டியார் தெரு தங்க சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. வேலம்பாடு போலீஸ் பிரிவின் கோவில்கந்த பகுதியில் உள்ள வீட்டில் சிறுமியொருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இந்த சம்பவம் நேற்று மாலை நடந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்த சிறுமி கோவில்கந்த வட்டபோல பகுதியைச் சேர்ந்த 11 வயதானவர் என தெரியவந்துள்ளது. இறந்தவர் நேற்று வீட்டின் ஸ்லப்பில் ஏணியை பயன்படுத்தி ஏறிய நிலையில் அங்கு குரங்குகள் வருவதாக கம்பியில் மின்சாரம் இணைக்கப்பட்டிருந்தது. இதன்போது சிறுமி மின்சாரம் தாக்கி இறந்தது முதற்கட்ட விசாரணைகள் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சடலம் கண்டி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் வேலம்பாடு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஊழியர் சேமலாப நிதிய சேவைகள் இன்று முதல் 23ஆம் தேதி வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை தொழிலாளர் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. தொழிலாளர் திணைக்களத்தினூடாக சேவை வழங்கப்படும் ஊழியர் சேமலாப நிதி கணினி தரவுத்தள அமைப்பில் அவசர பராமரிப்பு நடவடிக்கை காரணமாக இவ்வாறு இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இதன்படி ஊழியர் சேமலாப நிதியத்தின் முழு நன்மைகள், இறந்த உறுப்பினர்களின் நன்மைகள், 30% நன்மைகள் செலுத்தல் மற்றும் புதிய நிறுவனங்களை பதிவு செய்தல் மற்றும் பி கார்டுகளை
திருத்துதல் ஆகியவை நாடு முழுவதும் உள்ள தொழிலாளர் அலுவலகங்களில் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படும். மேலும் குறித்த சேவைகளை பெற 0112012001 என்ற எண்ணை அழைத்து திகதியை முன்பதிவு செய்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று தொழிலாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.